12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் லாட்ரி புக்கிங் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுமே BC 78 978 நிறைய பேர் வின்னிங்னு சொல்லிட்டு கால் பண்ணார். எனக்குமே நிறைய பேர் BC 78 ஃபாலோ பண்ணேன் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் கூட BC 78 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தான் 978 378 ஒன்று நம்ம 59 78 சொல்லியிருந்தோம். அது வந்து 99 78 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த 415 அதாவது இந்த 2404 வரும்போதே வந்து இந்த நம்பரு ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன். 76 BC ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 76 வந்து போன மாதத்தில் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் சொன்ன 78 ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 978மே நல்ல வின்னிங் நேற்று. அதாவது சொல்கிற நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் ஏசியில் 98 சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுத்தேன்னு சொன்னாங்க. அதாவது எந்த மாதம்லாம் 95 வருதோ அந்த மாதம்லாம் 98 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை வச்சு சில பேர் வந்து ஏசியில் 95 வந்ததுனால ஏசி 98 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BCயில் வந்து 98 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஆல் போர்டே 98 சில பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே BCயில் 98 ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 72 AB பாருங்கள். 72 கீழே 29 72 கீழே 29. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 29 நமக்கு 97 அப்படின்னு திருப்பி அடிக்கும்போது, அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடிக்கும்போது திரும்ப அந்த மேலே இருக்கிற 72 நமக்கு கரெக்டாக BCயில் 27 அப்படின்னு, அதாவது 29 97 திருப்பும்போது அந்த 72 நமக்கு 27 அப்படின்னு திரும்பி வந்துச்சு. இப்போ நமக்கு இந்த 92 திரும்பவும் 97 அப்படி 97, அதாவது 97க்கு 97 அப்படின்னு வரும்போது திரும்பவுமே இந்த 72 அப்படின்ற நம்பரு நமக்கு இங்கே டைரெக்டாகவே 72 அப்படின்னு வரலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 22 இல்லை 77 அந்த மாதிரி ஏபியில் வரலாம். கரெக்டாக பார்த்துங்க. 72க்கு 29, 97க்கு 27. அப்போ திரும்பவுமே ஒரு 97க்கு ஒரு 72 அப்படின்ற நம்பர் வைக்கலாம். அதாவது ஒரு நாள் கேப்பில் இந்த 97 72 அப்படின்ற நம்பரு ஆப்போசிட்டில் திரும்ப வந்துட்டுருக்கு. அது இது 3வது சான்ஸில் நமக்கு 22 77 72 27 4 நம்பருமே ஏபியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் இருக்குது. அப்போ சி போர்டில் என்ன நம்பரு வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 841 இங்கே 471ன்ற நம்பரை சி போர்டில் 1ன்ற நம்பரை செட் பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது எப்படி வரணும்னா 721 771 அந்த மாதிரி 271 221 அந்த மாதிரி வச்சு செட் பண்ணி பாருங்கள். ஏபியில் இந்த 72னுடைய ஆப்போசிட் நம்பரு டைரக்ட் நம்பரு திருப்பி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து 3 சான்ஸில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 88 BC எடுத்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1000 செலவு இருக்கு. இந்த நம்பரு எப்படி வந்திருக்கு பாருங்கள். 978 BCயில் 76 ஃபாலோ பண்ணி சில பேர் வந்து வரல அப்படின்னு சொல்லி விட்டுறதுக்கப்புறம் வந்துச்சு அந்த 76. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. BCயில் 76 ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். அது வந்து போன மாதத்தில் 2 முறை, அதாவது 176 276, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 876, திரும்பவுமே வந்து ஒரு 476. ஸோ இதே மாதிரி தான் 78 சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் 478, இங்கே 878. அதனால் 78 ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒருத்தர் இல்லை, ஒரு 3-4 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. 978 ஃபுல் வின்னிங்கு உங்கள் மெத்தடில், 378 978 ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரே மாதிரி BCயில் ஒரு நம்பரு ஏற்றி இறக்கி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பரை நான் வீடியோலையுமே ஓப்பனாக சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுன்னு தெரில. இந்த 878 478 அடுத்து இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியே பார்த்து நீங்கள் வின்னிங் ஞாபகம் வச்சு வின்னிங் எடுங்க. இங்கே பாருங்கள், இந்த 765க்கு நமக்கு இங்கே 465. இப்போ பாருங்கள், இங்கே 7க்கு ஏ போர்டில் 7க்கு மேலே பாருங்கள் 2 இருக்குது, 237.
அப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 4க்கு 9 அப்படின்னு ஏ போர்டு நிற்கணும். இந்த 37க்கு நம்ம 73 அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் பாருங்கள் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இந்த 37க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி நமக்கு கரெக்டாக 78 அப்படின்னு இந்த கேம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏ போர்டில் ஒரு நம்பர் நிறுத்தியிருந்தால் அந்த பிசிஏபி வரும்போது, அதாவது ஏ போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ, இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த பாருங்கள் 775 அப்படின்ற நம்பரை நமக்கு 572 அப்படின்னு அடித்தாங்கன்னா, இல்லை 577ன்னு அடித்தாங்கன்னா, அது கீழே இருக்கிற அந்த 5க்கு அப்படியே 5 வச்சு 500 இந்த 13 ஆப்போசிட் பண்ணமோ இல்லை டைரெக்டாகவோ நம்ம ப்ளே பண்ணால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சு நீங்கள் அந்த கெஸ்ஸிங் எடுத்து பழகுங்க. இப்போ பாருங்கள் இந்த 65, இங்கே பாருங்கள் இந்த 37 மேலே 710 அதை பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 65, ஒரு நாள் விட்டு 78, இங்கே 65, இங்கே கேப்பே இல்லாமல் 78, அதுக்கு ஒரு நாள் விட்டு பாருங்கள் 910, இங்கே பாருங்கள் அதுக்கு மேலே 710. இங்கே 910, 710, இங்கே பாருங்கள் 82 கீழே ஒரு 10, அதாவது இதனுடைய ஆப்போசிட் 28 கீழே ஏபியில் ஒரு 10, இங்கே பாருங்கள் 65, 37 கேப் நம்பர் ஒரு 10. இப்போ 65க்கு நமக்கு டைரெக்டாக 65ன்னு வந்துச்சு. இந்த 37க்கு 78 வந்துச்சு. இந்த கேப்பில் ஒரு 10, அதாவது இது ஒரு 710 அப்படின்ற நம்பர். அதனால் ஆல் போர்டில் 1001 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். 1 வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது எல்லா போர்ட்லையுமே. ஆனால் அந்த 1 வரும்போதெல்லாம் 15 அப்படின்னு தான் பிசி வந்துச்சு. 15, 10, 51 அப்படின்னு பிசியில். ஏ போர்ட்லையுமே அது ஸ்டாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 150 அப்படின்ற நம்பரில். ஆனால் இன்றைக்கி வந்து 1 வந்துச்சுன்னா அந்த 10, 15 ஆல் போர்டில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஏபியில் ஒரு 78 இருக்கும். அந்த 78க்கு மேலே பாருங்கள் 10 அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது இப்போ நமக்கு அந்த 78ன்ற நம்பர் வரும்போது 10ன்ற நம்பரு மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் 65, 28, 28க்கு நமக்கு இங்கே 78 அப்படின்னு வந்துச்சு. அது கீழே இருக்கிற 99 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வரணும். ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3ஆவது சான்ஸில் அது கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 78ன்ற நம்பரை 27க்கு நமக்கு இந்த இடத்துல 65 வந்த இடத்துல தான் 78 ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு நாள் தள்ளி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் 81க்கு இங்கே 81, 78, 95 இதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நமக்கு 95க்கு இங்கே பிசியில் அப்படியே 95 வந்துச்சு. அப்போ ஒரு நாள் விட்டு ஏபியில் இருக்க 72க்கு 2 நாள் விட்டு கரெக்டாக அப்படியே 72. இப்போ நமக்கு 81 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 81 பிசியில் டைரெக்டாக 81ன்னு வந்துச்சுன்னா இந்த 01 ஆல் போர்டில், இந்த 01 ஆல் போர்டில் செட் பண்ணும்போது கரெக்டாக வந்து நமக்கு 081 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள் 785க்கு மேலே ஒரு 100ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த 081 அப்படின்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 081 இல்லை ஆல் போர்டில் 0110 ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஏபியில் இந்த 22, 77 ஆப்போசிட்டை செட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 1 தான் அப்படின்ற நம்பர் தான் மேட்ச் ஆகுது. எதுக்குமே பார்த்து மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் வச்சுட்டு இருக்கு பாருங்கள் கேரளா டியர் புக்கிங் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வின்னிங் அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. எனக்கும் மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள் 081 ட்ரை பண்ணுங்கள். அதோட பிசியில் 98 ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அதாவது 4D வந்து ரூபா, ஒரு டிக்கெட் வந்து ரூபா. அதுக்கு பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வந்து 5000 ரூபா. அதாவது 4D வந்து 20 ரூபா, 25 ரூபா அப்படின்னு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக இப்போ ரூபா அப்படின்ற ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 5000 ரூபா வந்து வின்னிங் அமௌண்ட்டு. ஃபுல் 4Dயுமே டைரெக்டாக ஃபுல் நம்பர் எல்லாமே பாஸ் ஆகணும். அதாவது சி போர்டு, பிசி, ஏபிசி இல்லாமல் இந்த 4 நம்பருமே டைரெக்டாக பாஸ் ஆச்சுன்னா 5000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டு. அதே மாதிரி 3Dயுமே நிறையா வந்து டிக்கெட் ப்ளே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த
ரூ. 3 ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. அதாவது டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரூ. 3, வின்னிங் அமௌண்ட்டு ரூ. 2000. அதாவது இந்த மாதிரி இல்லை, நீங்கள் பாக்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 5 நம்பர் 6 நம்பர் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை பாக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூ. 3 டிக்கெட்டில் அந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகாது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. 3Dக்கு ரூ. 3, ரூ. 2000 வின்னிங் அமௌண்ட்டு. 4Dக்கு ரூ. 1 தான், அதுக்கு ரூ. 5000 வின்னிங் அமௌண்ட்டு. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், இந்த ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க.